தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித சூசேப்பருடைய பெருவிழாவை இந்த மகிழோடு கொண்டாட நமக்கு அன்போடு அழைப்பு கொடுக்கின்றது. புனித சூசேப்பர் தன்னுடைய வாழ்விலே நீதிமானாக நேர்மையாளராக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய திட்டத்திலே அவர் பங்கெடுத்திருக்கின்றார். இறை வெளிப்பாட்டை பெற்றவராக தன் வாழ்நாள் முழுமையாய் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியுடைய அந்த ஏவுதலால் வழிநடத்தப்பட்டார். இன்றைக்கு புனித சூசையப்பர் இன்றைக்கு உழைப்பாளர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார், கல்விக்கு பாதுகாவலராக இருக்கின்றார், இன்னும் மரணத்துக்கு பாதுகாவலராக இருக்கின்றார், இன்னும் பல்வேறு தேவையிலே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். இவ்வாறாக சூசையப்பர் திரு அவையிலே பல பணிகளை இன்றைக்கு ஆற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். திரு குடும்ப தலைவராக தன்னால் வாழ்நாள் முழுமையாய் அன்னை மரியாளையும் இயேசுவையும் தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் நல்ல முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தவர்தான் புனித சூசையப்பர். குடும்பத்திலே நல்ல பாசமிக்க ஒரு தந்தையாக 30 ஆண்டுகள் இயேசுவை உடைய வளர்ப்பு தந்தையாக அவருடைய வாழ்நாள் வரக்கூடிய இன்ப துன்பங்களிலே அவரோடு உடனிருந்து அந்த தந்தையுடைய அன்பை அவர் நிறைவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த தந்தையினுடைய அந்த அன்பு மடலிலே இவ்வாறு சொல்லுகின்றார். ஆக தந்தையுடைய அன்பு விலை மதிப்பிட முடியாத ஒரு அன்பு, தந்தையுடைய அன்பு எப்போதும் ஒரு மாணிக்க மர்கள் போன்றது என்று வெளிப்படுத்துவது போல இன்றே நம்முடைய வாழ்விலே சூசையப்பர் அந்த தந்தையுடைய அந்த அன்பிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய திரு அவையை வளர்க்கின்றார், திரு அவையை பேணி பாதுகாக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இந்த திட்டத்திலே அவர் செயல்பட்டார். அதனால்தான் அவருடைய வாழ்நாளிலே பல்வேறு இன்னல்களை இடையூறுகளை அவரால் எதிர்கொள்ள முடிந்தது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்க்கிறோம். அவர் கனவிலே எச்சரிக்கப்படுகின்றார். இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய அந்த திட்டத்திற்கு பணிந்து கீழ்ப்பணிந்து நடக்கின்றார். அன்னை மரியாளை மறைவாக விளக்கிவிட அவர் திட்டமிடுகின்றார். காரணம், அந்த யூத சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிற பொழுது அந்த யூத சட்டத்தின்படி பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், இது விபச்சார பெண்ணாக என்று பல்வேறு விதமான காரியங்களிலே ஈடுபடுவார்கள். இதை நான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஆனால் சூசையப்பருக்கோ கனவிலே எச்சரிக்கப்பட்டு அன்னை மரியாள் தூய் ஆவியால் கருவுற்றிருக்கின்றாள் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. அதை உடனே அவர் பணிந்து கீழ்ப்படைந்து தன் வாழ்நாள் முழுமையாய் அன்னை மரியாளை பாதுகாத்து அன்போடும் பாசத்தோடும் நல்ல அன்பு கணவராக தன் வாழ்நாளிலே அவர் இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய சமூகத்திலும் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால், இன்றைக்கு பல்வேறு குளறுபடிகளால் தங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு விவாகரத்தை வாங்கக்கூடிய அநேக பிள்ளைகள் இன்றைக்கு குடும்பத்திலே அமைதியை இழந்து, குடும்பத்திலே உறவை இழந்து தவிக்கின்ற மத்தியிலே அவர் சூசையப்பர் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே பொறுப்பான ஒரு கணவராக, அன்பான கணவராக, இன்னும் பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஒரு கணவராக சூசையப்பர் இறை வெளிப்பாட்டோடும் இறை வாஞ்சையோடும் தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார். அத்தகைய ஒரு இந்த திருநாளிலே புனித சூசையப்பர் வழியாக நம்முடைய திரு அவையை போற்றுவோம். இன்னும் பல்வேறு பணிகள் இன்றைக்கு சூசையப்பர் வழியாக அனைத்து கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு சூசையுடைய பேராலே நிறைய மருத்துவமனைகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே உலகளாவிய நம்முடைய தாயம் திருச்சபையிலே இன்றைக்கு சூசையப்பருடைய அந்த கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் தொடர்ந்து இன்னைக்கு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பேர், இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார், குடும்ப தலைவராக இருக்கிற ஒவ்வொருவருமே இவருடைய சூசையப்பரிடமிருந்து நல்ல பண்புகளை பொறுமையோடும் அன்போடும் அமைதியோடும் இருக்கக்கூடியவர் தான் இந்த புனித சூசையப்பர். தன் வாழ்நாள் முழுமையாய் இறை திட்டத்தை அறிந்து அதை செயல்பட்டவர். 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள் என்று இறைவார்த்தையை கடைபிடித்து போதிப்போர் பேறு பெற்றோர் என்ற நிலையிலே இன்றைக்கு இருப்பவர் தான் புனித சூசையப்பர். குடும்பத்துக்கு பாதுகாவலராக, இன்னைக்கு இல்லங்களுக்கு பாதுகாவலராக, இல்லந்தோறு இறையாட்சி என்று சொல்லுகிறோம். அத்தை ஒரு இல்லத்தை கட்டி எழுப்ப நம் ஒவ்வொருவரும் புனித சூசையப்பருடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றி நடப்போம். அவருடைய மதிப்புகளின்படி கீழ்ப்படிதல், நற்பண்பு போன்ற உயர்ந்த பண்புகளால் நம்முடைய வாழ்வை அமைப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். பாதுகாவலர் சூசையப்பருடைய இந்த திருநாளிலே இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே நம்முடைய அன்பை, நம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கின்றோம். சூசையப்பர் வழியாக திரு அவை ஆசிரியப்பீராக, குடும்பங்களை ஆசிரியப்பீராக. நல்ல குடும்பத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சூசையப்பருடைய இந்த மதிப்பீடுகளிலே ஒவ்வொருவரும் வளர தேவையான ஆற்றலையும் இறை நம்பிக்கையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே சூசையப்பருடைய வழியாக அனைத்து குடும்பங்களுக்கும் மன அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வழி நடத்த அனைத்திலுமே நல்ல
தந்தையாக இருக்கக்கூடிய நற்பண்புகளிலே ஒவ்வொரு குடும்பத்தாரும் இருக்க தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாக, இறை வெளிப்பாட்டின் நாளாக கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.